தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களே, உங்களை இருளில் நின்று தம் வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவனின் புகழ்ச்சிகளை எடுத்துரையுங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்ம கொடுக்கின்ற பொக்கிஷம். அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது சகாயராஜ் வினோத், இன்ஃபென்ட் மேரி இவர்களுக்கு ஆண்டவர் 2 பொக்கிஷங்களை 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொடுத்திருக்கிறார். இரட்டை குழந்தைகள். ஆகவே ஜார்விஸ் இக்னேஷியஸ், ஜியோவான் இக்னேஷியஸ் இந்த 2 பிள்ளைகளையும் இந்த தம்பதியினருக்கு ஆண்டவர் கொடுத்ததற்காக, இரட்டை பிள்ளைகளாக ட்வின்ஸாக கொடுத்ததற்காக என்று சொல்வோம். அந்த பிள்ளைகளுடைய 4வது பிறந்த நாள் இன்று. இந்த பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். பள்ளியில் சேர்ந்து படிக்க இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் தர வேண்டுமாயும், உடல் உள்ள நன்மை கொடுத்து காத்துள்ள வேண்டுமாயும் செபிப்போம். இந்த குடும்ப நலனுக்காகவும், பெற்றோருடைய உடல் நலனுக்காகவும், தொழிலுக்காகவும் அன்றாடும் இறைவன் இந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விதமான ஆசீர்வாதங்களை தர இந்த புனிதமான கண்வாரிப்பையை இவர்களுக்காக அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வளர்ந்தோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும். கிறிஸ்துவை இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அருட்கொடை வல்லலாகி இறைவா, விண்ணகம் எழுந்த உம் திருமகன் தூய ஆவியாரை அருள திருத்தூதர்களுக்கு உறுதிமொழி பகிர்ந்தார். அவர்கள் வானக போதனையின் கொடையை பல்வேறு வகையில் பெற்றுக் கொண்டது போல எங்களுக்கும் ஆன்மீக கொடைகளை தந்தருளும். குறிப்பாக இன்றைய நாளில் தங்களுடைய 4வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜார்விஸ் இக்னேஷியஸ், ஜோவான் இக்னேஷியஸ் இந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துருளும். உடலுள்ள நலனை கொடுத்துருளும். அவருடைய பெற்றோரை ஆசீர்வதித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் இயல் 18 இறை வாக்கியங்கள் 23 முதல் 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்போலோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்துக் கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்கையாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறை அருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சீரகுகள் நிழலில் என்னாலும் என்
நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தால் ஆலயம் புனிதம் அடையும். சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் என்னிடம் வரவிடுங்கள், இறையரசு இத்தகையோர்து என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 16 இறைவாக்கியங்கள் 23-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அன்பு குழந்தைகளே, ஜார்விஸ் இக்னேஷியஸ், ஜோவான் இக்னேஷியஸ், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்கள் இருவரையும் இரட்டை சகோதரர்களாக உருவாக்கிய மேலான கிருபைக்கு நன்றி சொல்வோம். இது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாக்கியம், அசாதாரணமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. ஆக அன்பு குழந்தைகளே, ஜார்விஸ் இக்னேஷியஸ், ஜோவான் இக்னேஷியஸ், உங்களை வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களுக்கு இன்னும் பல பிறந்த நாள்களை கொண்டாடுகின்ற வாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த திருப்பலியில் உங்களுக்காக ஒப்போடு ஜெபிக்கிறேன். நீங்கள் புதிதாக பள்ளியில் சேர இருக்கின்றீர்கள், நன்கு படிக்க வேண்டும், நல்ல முறையில் படித்து நல்ல எதிர்காலம் தெரிந்து கூடிய பெற்றோருக்கு நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக திருப்பலியை ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலே உங்களுடைய பெற்றோர் சகாயராஜ், வினோத் மற்றும் இன்ஃபென்ட் மேரி இவர்களை வாழ்த்துகிறேன்.
இவர்களுடைய அன்பின் அந்த ஒரு மறு உருவமாகத்தான், அன்பின் வெளிப்பாடாகத்தான் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய தியாகத்திற்கும் அன்பின் வெளிப்பாட்டிற்கும் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்து விட்டோம், நல்ல பள்ளியில் சேர்க்க வேண்டும், அதன் பிறகு படிப்பு முடித்த பிறகு கல்லூரியில் சேர்க்க வேண்டும், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் பல்வேறு விதமான கலக்கத்திலோ அல்லது ஒரு விதமான எதிர்பார்ப்பிலும் இருக்கலாம் பெற்றோர். சகாய வினோத் மற்றும் இன்ஃபன்ட் மேரி. ஆண்டவர் என்று உங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி என்ற நற்செய்தியை ஆண்டவர் சொல்கின்றார், என் பெயரால் நீங்கள் எதையெல்லாம் தந்தையிடம் கேட்பீர்களோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அவர் ஆண்டவர் வாக்கு பிறழாதவர். ஆண்டவர் சொல்கின்ற வாக்கு ஒருபோதும் மாறாதவர். ஆகவே அவர் பெயரால், இயேசுவின் பெயரால் நாம் எதையெல்லாம் கடவுளாகிய தந்தையிடம் வானக தந்தையிடம் கேட்கின்றோமோ அதை ஆண்டவர் தருவார். மீண்டுமாக அவர் சொல்கின்றார், கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆக நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். இன்னாருக்கு இன்னார், சகாயராஜ் வினோத்துக்கு இன்ஃபன்ட் மேரி தான் மனைவியாக வருவார்கள், அவர்கள் இவர் கணவராக வருவார் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் உங்களுடைய பெற்றோர் ஆண்டவரிடம் கேட்டார்கள், நீங்களும் ஆண்டவரிடம் கேட்டீர்கள். உங்களுக்கு வாழ்க்கை துணை ஒருவர் மற்றவருக்கு வாழ்க்கை துணையாக இருக்கின்ற வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் கேட்டீர்கள், பெற்றுக்கொண்டீர்கள். திருமணம் முடித்த பிறகு ஆண்டவரிடம் கேட்டீர்கள், ஆண்டவரை எங்களுக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுங்க என்று சொல்லி கேட்டீர்கள். நீங்கள் ஒன்று நினைத்திருப்பீர்கள், ஆண்டவர் இரண்டாக கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஆக நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் தருவார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், நம்முடைய அன்பு பிள்ளைகள். நம்மை ஒருபோதும் ஆண்டவர் திக்கற்றவர்களாக விட மாட்டார். ஆகவே அன்பு பெற்றோரை சகாயராஜ் வினோத் மற்றும் இன்ஃபன்ட் மேரி, உங்களை வாழ்த்துகின்றேன். அதே வேளையிலே கடவுளிடம் உங்களுடைய மன்றாட்டுகளை சமர்ப்பியுங்கள். கடவுளிடம் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைத்து விடுங்கள். கடவுள் பார்த்துக் கொள்வார். அவர் உங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளா இந்த சமுதாயத்திலே ஒரு மனம் வீசுகின்ற மலர்களாக அவர்களை உருவாக்குவார் என்ற நம்பிக்கை வைங்கள். நிச்சயமாக நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். இந்த நொடி பொழுது வரை உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்திய தேவன் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார். உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அருளாசை நலன்களை கொடுப்பார். உங்களுடைய தொழிலை ஆஸ்வதிப்பார். உங்களுடைய மன்றாட்டுகளை செவிமடிப்பார். உங்களுடைய இன்ப துன்பங்களில் உங்களோடு வழி நடப்பார். உங்களுடைய சுக துக்கங்களை உங்களை தாங்கி பிடித்துக் கொள்வார். அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை தாங்கி பிடித்துக் கொண்டு ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி நம்புங்கள். தொடர்ந்து ஆண்டவரிடம் செவியுங்கள். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தின் அறிவையும் ஆண்டவர் தாமே கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரிடம் நீங்கள் செவியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த நாளிலே உங்களுக்காக திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற திரு ஃபெலிக்ஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றி சொல்கின்றோம். அவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தின் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கு தேவையான உடலுள்ள நலனையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தர ஜெபிப்போம். குறிப்பாக 2 வாரங்களுக்கு முன்னதாக தந்தை அவர்களுடைய 1வது ஆண்டு நினைவு நாளை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். அவருடைய ஆன்மீக அழைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து உங்களையும் குடும்பத்தை வழி நடத்த உங்களுக்காக இந்த திருப்பலியை ஜெபிக்கிறேன். தொடர்ந்தும் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துறையின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள்பெருக்கில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்து நம் மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவிழாவால் தண்ணீர் ரசம் அறைகள் வழியாக நாம் அவருடைய இறையவை உங்களுடைய திருவிழும் குடும்பமாக. ஆண்டவரை, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சைக்குடி மனித உழைப்பின் பயங்கரமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, தாழ்மையான மனத்தோடு நொறுங்கி உள்ளத்தோடு வருகின்ற எங்கள் ஏற்றரோடு நாங்கள் இன்றும் திருமணம் கொடுக்கின்ற இப்பணி நமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, குற்ற நீர் என்னை கழுவியருள், பாவத்திலிருந்து என்னை கழுவித்து நினைவெடுத்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக வழிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரிய புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் அளிக்கின்ற இந்த காணிக்கைகளை அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். ஆபேலின் காணிக்கையை மனமுவந்து ஏற்றது போல எங்களுடைய அன்பு பிள்ளைகளுடைய பிறந்த நாளில் அவர்களுக்காக நாங்கள்
கொடுக்கின்ற இந்த காணிக்கை பொருட்களையும் ஏற்று அவர்களுடைய குடும்பத்தாரின் பணி ஒப்புக் கொடுக்கின்ற திரு ஃபெலிக்ஸ் குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவர் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதிமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்து இறைவானை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. பாவிகளான எங்களை மீட்பதற்காக இவ்வுலகிலும் திருமகன் மனிதராக பிறக்கச் செய்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்த அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போன்று வாழ்க்கை நடத்த திருவிழமானார். எங்களுக்காக மரித்தார், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து விண்ணகத்திற்கு எழுந்தருளி புனிதர்களின் தோழமையோடு நாங்களும் வந்து சேர்கின்ற இடத்திற்கு எங்களை ஆயத்தம் செய்ய விண்ணகம் சென்றிருக்கின்றார். ஆகவே நாங்களும் ஒரு நாள் அவரோடு இணைந்து புனிதர்களின் தோழமையோடு உண்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து அக்களிப்போம் என்ற நம்பிக்கையில் ஒரே குரலாய் இணைந்து ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறோம். தந்தாய், நான் இருக்கும் இடத்திலே நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களும் என்னோடு இருக்கும்படி விரும்புகிறேன். இதனால் நீர் எனக்கு அளித்த மகிமையை காண்பார்கள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. பேரருட் ஜோதியாகிய இறைவா, இத்திருப்பலியின் விருந்தை அருந்திய நாங்கள் தாழ்மையுடன் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். உம் திருமகன் தம் நினைவாக செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்ட அருட்சாதனங்கள் எங்கள் அன்பை வளர்க்க உதவுவனவாக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் அருளையும் ஜார்விஸ் இக்னேஷியஸ், ஜோவான் இக்னேஷியஸ் இவர்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி சொல்கின்றோம். அவருடைய பெற்றோரை ஆசீர்வதித்தமைக்காக நன்றி சொல்கின்றோம். அவருடைய அன்பு குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாயும், திரு ஃபெலிக்ஸ் மற்றும் குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாயும் மீண்டுமாக தொடர்ந்து மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி.